முகமது ஷமிக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கிறது. The famous cricketer. He had to go, appear and say, sir, this is my document. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நபர், மகான். அவருடைய குடும்பத்தினர்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. நீங்க இந்தியர் தானா என்கிற இந்த விஷயத்தை நீங்க உறுதி செய்யணுமா? This is what this government, Election Commission of India had done. SDM, BLOs அதிகாரிகள் எல்லாருமே நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு கீழே தான் வருகிறார்கள் இந்த SIR ப்ராசஸ். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதமான சப்போர்ட்டுமே கொடுக்கவில்லை, எந்த விதமான உதவியும் கொடுக்கவில்லை. மம்தா பானர்ஜி என்ன கூறினார்? ஆதார் கார்டை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்கள். இதைத்தானே யோகேந்திர யாதவ் பீகார் தேர்தலும் போது இதைத்தானே நாம் அனைவருமே போராடினோம். அட்லீஸ்ட் ஆதார் கார்டு ஷுட் பி தேர். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க எடுத்து பாருங்க. உங்களோட பர்ஸில் லைசன்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? உங்க வீட்டில் 5 பேர் இருந்தால் எத்தனை பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்கு எண்ணி பாருங்க. பாஸ்போர்ட் அது சேர்க்கிறாங்க, பட் எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும்? உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளியிலாம் போக வேண்டாம். 5 பேர்னா அந்த 5 பேர்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்கா? 5 பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்கா? 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் வேணுமா? தேடி பாருங்க, இருக்கா? நிலப்பட்டா வேணும், இருக்கா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கையில் இருக்கா? இதே டு யூ ஹாவ் ஆதார் கார்டு? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 1 வயது குழந்தையிலிருந்து தொடங்கி 99 வயது முதியோர் வரை எல்லாருக்கும் ஆதார் கார்டு எடுத்து வச்சிருப்பீங்க.